நான் எழுதப்பட்ட இறைவார்த்தை மூலமாகவும் இறைவாக்கு கொடை மற்றும் வெளிப்பாட்டு கொடைகளால் கடவுளுக்கு நன்றி கூறுதலை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டேன். என்னுடைய தூய ஆவி அவருடைய பிரசன்னத்தில் உண்மை என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. என் ஊழியத்தின் தொடக்க காலத்தில் நான் ஆண்டவரிடம் வழக்கமாக கூறுவதுண்டு, ஆண்டவரே, உமது பிரசன்னத்தின் உண்மையை எப்போதும் நான் அனுபவிக்க வேண்டும். ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு இறைவாக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. நீ எனக்கு நன்றி செலுத்தும் போது உன் வாழ்க்கையில் என் பிரசன்னம் எப்போதும் உன்னோடு இருக்கும். நான் நினைத்தேன், என் ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். எப்போதும் நான் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி என்று கூறிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் அதிகமாக நான் உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கூறினேன். அதிலிருந்து சிறிது சிறிதாக ஆண்டவர் இறைவார்த்தை மூலமாக, வெளிப்பாட்டு கொடை மற்றும் இறைவாக்கு மூலமாக எனக்கு விளக்கினார். ஒரு நாள் என் வாழ்வில் நன்றி செலுத்துதல் பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தேன். திடீரென்று கடவுளின் பரிசுத்தம் என்னை நிறைத்தது. மேலும் தூய ஆவியின் தொடுதலை உணர்ந்தேன். நான் அழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் நான் நன்றி செலுத்தாத 110 காரியங்களை எனக்கு காண்பித்தார். நான் அதை எழுதினேன். இந்த அனுபவம் எனக்கு அரை மணி நேரம் ஏற்பட்டது. இந்த வல்லமையான அனுபவத்தினால் நன்றி கூறுதல் என்ற காரியம் என்னிலே ஆழமாக வேர்விட்டு விட்டது. அந்த நாளிலிருந்து குறைந்தது 1 மணி நேரம் நன்றி கூறுவதற்கென்று ஒதுக்கிவிடுவேன். மறுநாள் ஒரு கூட்டத்தில் நான் இருந்தபோது இறைவாக்கு கொடை ஊழியர் மூலமாக நான் விண்ணக மனமாற்றத்தை அனுபவித்ததாகவும் அதன் மூலமாக அநேக போராட்டங்கள் என் வாழ்விற்கு எதிராக வந்தது விலகி போய்விட்டதாகவும் கூறினார். ஒருமுறை நான் ஒரு கூட்டத்திற்காக போய்கொண்டு இருந்தபோது செல்லும் வழியில் நான் அந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே சென்றேன். அந்த கூட்டத்தில் ஆண்டவர் இறைவாக்கு கொடை மூலமாக, நீ எனக்கு சிறிய காரியத்திலும் நன்றி செலுத்தினாய், பெரிய காரியத்திலும் நன்றி செலுத்தினாய் என்று கூறினார். பாருங்கள், கடவுள் நம் நன்றி கூறுதலில் எவ்வளவு கவனம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கடவுளுக்கு எல்லாவற்றிலும் நன்றி கூற வேண்டும். உங்களுக்கு அவர் செய்த குறிப்பிட்ட காரியங்களுக்கும் குறிப்பாக நன்றி கூற வேண்டும். உதாரணமாக, உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு வீடு இருந்தால், ஆண்டவரே, வீட்டை தந்ததற்காக நன்றி என்று கூற வேண்டும். சொந்தமாக அலைபேசி இருந்தால், ஆண்டவரே, இந்த அலைபேசியை தந்ததற்காக நன்றி என்று கூற வேண்டும். இதுபோலவே எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் நன்றி கூற வேண்டும். எதற்காக நன்றி கூற வேண்டும் என்று மறைநூலை நீங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து எல்லா காரியத்திற்காகவும் நீங்கள் நன்றி கூற வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு தந்த விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் இவை அனைத்தும் உங்களில் நிலைத்து நிற்க நன்றி கூறுதல் ஒரு திறவுகோலாகும். மேலும் நன்றி கூறுதல் என்பது உங்கள் வாழ்வில் காணப்படும் ஆசிகளை 2 மடங்காக்கி விடும். தொடர்வோமா நண்பர்களே?